இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் சீன் கொண்டு வாங்கப்பா, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் காத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்போ அம்மா பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மிஸ்டர், அது மட்டும் கிடையாது, எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியுமே பண்ணி பார்த்துட்டோம், அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃபாரின்லேருந்து டாக்டர் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்ன ஐடியாலாம் எங்களுக்கே ஃபஸ்ட்டே தோணிருச்சு. அவங்கள வந்துட்டு அங்கே கூட்டு போகிற அளவுக்குலாம் அவங்க உடம்பு வந்துட்டு தாங்காது, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த ஒரு கருவி பொறுத்துறது மூலயமா மட்டும்தான் அவங்கள இப்போதைக்கு காப்பாற்றி வைக்க முடியும், என்ன போகிற உயிரை கொஞ்சம் பிடிச்சி வைக்க முடியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்தி என்ன சொல்ல போகிறாருன்னு. கார்த்தி வெளியில் வந்து பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறேன். எல்லாரும் என்ன ஆச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கேட்குறாங்க. இந்த திக்கம் வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, என்னங்க எதுக்கு அழுகுறீங்க, வாயத்தை வந்து சொல்லுங்கள், அப்போ தானே எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அமைதியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அம்மா உடம்புலேருந்து 3 புல்லட் டைமே எடுத்துட்டாங்க, ஆனால் அம்மா வந்துட்டு பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஆபத்தான நிலையில தான் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. இப்படி இப்போ பண்ணிட்டியே, உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, ஐயோ அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த தீபா வந்துட்டு, அப்புறம் என்னங்க இங்கே பாருங்கள், அத்தை இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அது சாமி கிருபையினால தான், இல்லைன்னா சுட்டப்பே உயிர் போயிருக்கணும்ல, கண்டிப்பாக அத்தை பொழைச்சி வருவாங்க, அதனால தாங்க உங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க, அத்தை பொழைக்கிறதுக்கு 1% சான்ஸ் வந்துட்டு எங்கிட்ட வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும், உடனே அந்த கருவியை பொறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த சைடு தீபா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கேயோ அநேகமாக ரம்யா கிட்ட தான் வந்துட்டு பரிகாரத்தை பற்றி பேச போவாங்க போல். அடுத்து வந்துட்டு ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன இன்னும் சிப்பை நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரியே தெரியலையே, அவனை எப்படியாவது உருட்டி மிரட்டி அந்த சிப்பை நம்ம வாங்கிடணும், ஏன்னா இப்போதைக்கு நமக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் வந்துட்டு அவங்ககிட்ட தான் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவன் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான். சொல்லுங்கள் யார் இது அப்படின்னு கேட்க, நான் தான் ரியா, என்ன சிப்பை என்கிட்ட கொடுன்னா கொடுக்க மாட்டியா, ரொம்ப திமிர்த்தனம் பண்ணுற மாதிரி இருக்குது, மண்டபத்தில் என்னை பற்றி நீ தெரிஞ்சிட்டு இருந்திருப்பியே, உயிரோட விட மாட்டேன் பார்த்துக்கோ, இப்போ உன் செல்லுக்கு ஒரு ஃபோட்டோ வரும் பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்ல, ஃபோட்டோ பார்த்ததும் வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்கான். என்ன இது உன் தங்கச்சி தானே, பிறந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே, அவளை டெத் டே வைக்கிறாத, ஒழுங்காக அந்த சிப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இல்லை, சரி மேடம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் ரியா பேசிகிட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துடுறாங்க. என்ன ரியா எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் நான் எங்கேயும் போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இல்லை வைரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன், போலீஸ் வேறு தேடிட்டு இருக்காங்க, நீ போனால் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு எதானாலும் பரவாயில்ல, வைரத்துக்கு ஒன்றாகக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை ரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா வர்றாங்க. என்ன ஐஸ்வர்யா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்க, நீ எப்படி வைரத்தை வச்சு பணக்காரி ஆக போறியா, அது மாதிரி நானும் வந்துட்டு கொடீஸ்வரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப் எடுத்து நீட்டுறாங்க. அதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. இந்த திக்கோ ரியா வந்துட்டு சோப்பா இதை வச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்க, சோப்பா பார்க்காத அதில் இருக்க அச்சை பாரு, எங்கள் வீட்டோட கொத்து சாவியில் இருக்க அச்சை நான் அச்சை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை வச்சு டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணி நான் வந்துட்டு தங்கம் நகை எல்லாத்தையும் எடுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிறுக்கு மாதிரி பேசாத, அந்த வீட்டோட மருமகனி ஏதாவது பிரச்சனை ஆனால் உனக்கு தான் வந்துட்டு தேவையில்லாமல் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன நான் பணக்காரி ஆகிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ இப்போ இதே மாதிரி டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ண போனேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக மாட்டிக்கிடுவேன், ஒரு சாவி கொடுத்து அதே மாதிரி வேறு சாவி ரெடி பண்ண கொடுத்தா பரவாயில்ல, அச்செடுத்தா அவனே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான், எப்படி நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா முழிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட கொடுத்து இந்த பண்ண சொல்லலாவா, உன்னை அவனுக்கு வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்து வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ஐஸ்வர்யாவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த சைடு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறமே, பேசாமல் போலீஸ்கிட்ட சொல்லிட வேண்டியதான், நான் யாரும் இவளு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கால் பண்ணுறாங்க. கார்த்தி அந்த திக்க ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. உங்களை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, சார் அந்த ரியா என்னை ஃபோன் போட்டு கொண்டுருன்னு சொல்லி மிரட்டுறா சார், இப்போ கூட ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான், நான் அவகிட்ட பேசி எப்படியாவது நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு இந்த பக்கம் அருண்கிட்டே ஆனந்துக்கிட்டே போலீஸ்கிட்ட தகவல் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போய்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு ரியாவும் ஐஸ்வர்யா ஆட்டோவில் வராங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் கால் பண்ணுறாங்க. நான் இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன், ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோனை வச்சுறாங்க. இந்த திக்கம் ஃபோட்டோகிராஃபர் அப்படியே கார்த்திக்கிட்டே சொல்கிறாங்க, சார் அவள் இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துருவாளா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, உன்னோட குடும்பம் சேஃபாக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி, நானும் அங்கே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை நம்பி தான் சார் நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் வா அப்படின்னு சொல்ல, அந்த சோப்பை கூட அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்க்குறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ உன் கூட வந்தால் நானும் மாட்டிக்கிடுவேன், நானும் வரல அப்படின்னு சொல்ல, இப்போ நீ என் கூட வரலன்னு வச்சுக்கோ, அந்த சோப்பு கட்டியை உடச்சே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் பண்ணிடாத, என் கனவை வந்துட்டு பாழாக்கிறாத அப்படின்னு சொல்ல, அப்போ ஒழுங்கா வா அப்படின்றாங்க. சரி இப்போ நம்ம போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஜெயிலில் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ல, 14 வருஷம் அப்படின்றாங்க. அப்போ நான் முடியலாம் நரைச்சதுக்கப்புறம் தான் வெளியில் வருவேனா, ஐயோ உன் கூட போய் சேர்ந்த பாரு, அத்தை சொன்னாங்க இவ கூட சேராதன்னு, என் முத்தி செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா வா அப்படின்னு சொன்னது. அடுத்து ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. முக்காடு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முக்காடெல்லாம் போட்டு
வந்துட்டு நான் தான் ரியான்னு சொல்லிட்டு அந்த சிப்பை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் அது மாதிரியே போகிறாங்க. அவன் எடுத்து திடீர்னு சிப்பை எடுக்கிற மாதிரி கயிறு எடுத்து ஐஸ்வர்யாவை கட்டுறான். அதே நேரத்துக்கு கார்த்தி அங்கே வந்துடுறாங்க. இவன் என்ன நம்ம ஒரு பிளான் போட்டால் அவன் வேறு பிளான் போடுறான்னு சொல்லிட்டு ஷாக்காய் நிற்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.